அக்காலத்தில் நாம் வாங்கிய அடிகளின் லிஸ்ட். இன்னைக்கு இருக்கும் சின்ன பசங்களுக்கு எங்க காலத்துல எதுக்கெல்லாம் நாங்க அடி வாங்கி இருக்கோம்னு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் வாங்கின ஒவ்வொரு அடியும் எங்களை புடம் போட்ட தங்கமா ஆச்சு என்பதுதான் இங்க மேட்டர். அடி வாங்கி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாலும் அடி, அடி வாங்கிட்டு அமுக்கமா அழாமல் இருந்தாலும் நெஞ்சழுத்தம்னு சொல்லி மறுபடியும் அடி. சில சமயம் அடி வாங்காமலேயே அழுதா நடிக்கிறேன்னு ஒரு நல்லதொரு அடி. பெரியவங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல நின்னாலும் அடி, நின்னுட்டு இருக்கும்போது உட்கார்ந்தாலும் அடி. பெரியவங்க உட்கார்ந்து இருக்கும்போது குறுக்காலும் நெடுக்காலும் நடந்தா கூட அடிதான். விருந்தாளிக்கு சமைத்ததை முன்னதாக சாப்பிட்டா அடி. சூரியன் மறைந்த பிறகு லேட்டா வீட்டுக்கு வந்தா எங்க சுத்திட்டு வர்றேன்னு கேட்டு ஒரு மொத்தம். அடுத்தவன் வீட்ல சாப்பிட்டுட்டு வந்தாலும் அடிதான். மூஞ்சியை தூக்கி வச்சு இருந்தாலும், துள்ளி குதிச்சாலும், சண்டையில தோத்தாலும் ஜெயிச்சாலும் கூட ஒவ்வொன்னுக்கும் தனி தனி அடிகள். மெதுவா சாப்பிட்டாலும் அடி, அவசரமா சாப்பிட்டாலும் அடி, சாப்பாட்டை கண்டமேனிக்க சாப்பிட்டாலும் அடி, முழுசா சாப்பிடாம விட்டாலும் அதுக்கே பரிசா ஒரு அடி. சாப்பிட்ட பின் தட்டை சுரண்டினாலும், பேசிட்டே சாப்பிட்டாலும், பெரியவங்க எழுந்த பிறகும் தூங்கினாலும், எதுக்கெடுத்தாலும் அடி. விருந்தாளிங்க சாப்பிடுறத பார்ப்பதற்கே ஒரு தண்டனை. தடுமாறி நடந்து விழுந்தாலும், பெரியவங்களை முறைத்துப் பார்த்தாலும், பேசும்போது முழிச்சாலும், வெறிச்சுப் பார்த்தாலும், ஓரக்கண்ணால பார்த்தாலும் எல்லாம் குற்றமாதான். நண்பர்கள் ஃபுட்பால் ஆடும்போது சேர்ந்தாலும், வீட்ல உட்கார்ந்தாலும் கூட அடி. சாப்பிட்ட பின் தட்டை அலம்பாம இருந்தா, சரியா கழுவலைன்னா, கீழே போட்டுட்டா, ஒழுங்கா வைக்கலைனா அடியோ அடிகள். நகத்தை கடிச்சாலும், குளிக்காட்டி இருந்தாலும், குளிச்சு உடனே வெளியே வந்தாலும் எல்லாம் நம் தவறே. ஸ்கூல்ல தவறு நடந்தா ஒரே வண்டியில அடிபட்டாலும் கூட, ஏன் அஜாக்கிரதையா நடந்தேன்னு சொல்லி அடி. கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னா அடி. பெரியவங்க பேசும்போது பதில் சொன்னா அதுக்கே அடி. கோவிலுக்கு லேட்டா போனாலும் கூட அதுவும் தவறே. ஃப்ரெண்ட்ஸ் ஷூ சட்டை வாங்கித் தாங்கன்னாலும், அம்மா பிடிச்ச சட்டை பிடிக்கலைன்னாலும், கடையில சைஸ் செலக்ட் பண்ண நேரம் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒன்னா ஒரு தட்டு. வாத்தியார் சொல்லிக் கொடுத்த தப்பான பதிலை எழுதினாலும், சரியான பதிலை எழுதினாலும் ஒரு அடிதான் அந்த வகுப்புல வரவேற்பு. பெற்றோர் சண்டையில் இருந்தாலும் நாம தான் சிக்குவோம். 3 தோசை தாண்டி இன்னொன்னா அடி, போதும்னாலும் அடி. சாப்பிட்ட பிறகு தட்டை நக்கினாலும், பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தாலும் அனைத்துக்கும் ஒரு ஒழுங்கான பதில் அடிதான். முக்கியமான விஷயம், சில அடிகளுக்கு காரணமே இருக்கல. அவங்க மனநிலை, சூழ்நிலை, நேரம் எதுவும் பொருத்தமா இருந்தா ஒரு அடிதான் முடிவு. இன்னைக்கு பசங்களுக்கு இதெல்லாம் அபத்தமா தெரியலாம். ஆனால் அடிகள் எங்கள் வாழ்க்கையின் படிகள்.